நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஈடன் அனிமே தமிழ் தான். ஸோ நீங்க பார்க்குற ஒவ்வொரு வீடியோக்கும் லைக் போட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணீங்கன்னா மறக்காம அது வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ மறக்காம அதை பண்ணுங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இனி நான் பார்க்க போறது மாஸ் மணி கொன் ரிவெஞ்ச் அப்படின்ற சீரிஸோட சீசன் 2 லாஸ்ட் எபிசோட 12th எபிசோட் தான். ஸோ இன்னைக்கே அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன சீரிஸ் போடலாம் அப்படின்றது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த எபிசோட்ல உங்களுக்கு எந்த சீன் பிடிச்சிருக்கோ அந்த சீனை மறக்காம கமெண்ட்ல டைம் ஸ்டாம்போட மென்ஷன் பண்ணினா எனக்குமே வந்து அது வந்து ஷார்ட்ஸ்ல போடுறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். ஸோ நீங்க எல்லாருமே இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம முக்கியமா பிளேலிஸ்ட்டை ஃபாலோ பண்ணி பழகுங்க. அப்படின்னா உங்களுக்குமே சீரிஸை பார்க்கறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இப்போ அந்த இதுல ஸ்ப்ரிங் காலம் வந்துருச்சு. அந்த ஸ்ப்ரிங் காலம் வந்தவரும் பாத்தீங்கன்னா நம்ம மாசு முனைமேனு வெளியே ஜாகிங் போயிட்டு இருக்கான். அண்ட் அவங்க அம்மா வீட்டுல நார்மல் ஆயிட்டாங்கன்னு சொல்லிடலாம். அப்படியே பாத்தீங்கன்னா அந்த மெய்டு இருக்கல, அந்த மெய்டு பொண்ணுமே நான் வந்து இன்னைக்கு டேட்டிங் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளே பாத்தீங்கன்னா டேட்டிங்காக கிளம்பி போயிருப்பா. அப்படி டேட்டிங் போன அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம அரகாக்கி மேனு ரொம்ப அமைதியா இருக்கா. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியா இருக்கானே சொல்லலாம். அந்த அரகாக்கி என்ன பண்ணனே தெரியல. மாசுமுனைவும் யோசினவும் ரெண்டு பேருமே ஒன்னா செஞ்சுட்டாங்க. சரி ஓகே, இனிமேல் நம்ம யாருமே டிபெண்ட் பண்ணி இல்லாம நம்ம வந்து செல்ஃபா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கா பாருங்க. பார்த்தா ஆப்போசிட்ல ஒரு கவர் இருக்குது. அந்த கவர் யார் கொண்டு வந்தா பார்த்தா அந்த மெய்டு பொண்ணு இருக்கால, அந்த பொண்ணு தான் கொண்டு வந்திருப்பா. மாசுமுனை மீட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் எங்கடி போன, எவ்வளவு நேரம் ஆச்சு, ஒரு நாள் டைம் ஆயிடுச்சு, நேத்து போன இன்னைக்கு வந்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் சரி ஓகே, நீ வந்து மாசுமுனை கூட பேசிட்டு இருப்ப, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அரகாக்கியுமே கேட்கற பாருங்க. இல்ல அதை பத்தி கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மெய்டு பொண்ணுமே பாத்தீங்கன்னா உள்ள கிளம்பி போயிடுறா. இப்ப பிரசன்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம அரகாக்கி மீன் அதையே சூடு பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கா பாருங்க. பரவாயில்ல, நம்மளே சூடு பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கோம், நம்மளே சமைக்க கத்துக்கிட்டோம், இனிமேல் நம்ம யாருமே டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. பட் இருந்தாலும் எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அரகாக்கியுமே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே பாத்தீங்கன்னா ஸ்கூலுமே ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து தேர்ட் இயர்ல பாத்தீங்கன்னா அந்த கிளாஸ் ரெப் அப்புறம் ஹீரோட ஃப்ரெண்டு அப்புறம் ஃபுஜினோமியா இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரே கிளாஸ்ல இருக்காங்க. பார்த்ததுக்கு அந்த ஃபேக் மாசுமணி இருக்கால, அந்த பொண்ணுமே பாத்தீங்கன்னா இவங்க கூட சேர்ந்துருவா. என்னடி நீ வந்து பொண்ணா அப்படின்ற மாதிரி எல்லாரும் வினோதமா பாக்குறாங்க. அதே டைம்ல பாத்தீங்கன்னா அந்த யோசினோ பொண்ணு இருக்கல மெய்டு, அந்த பொண்ணுமே பாத்தீங்கன்னா நம்ம கிளாஸ் ரெப்போட கிளாஸ்ல தான் வந்து சேர்ந்திருப்பாங்க. அப்போ ஃபுஜினோமியா அண்ட் அந்த யோசினோ ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. சோ அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை மாதிரி எல்லாமே டீல் பண்ணிக்கிறாங்க. பட் அரகாக்கி பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே மோசமான சுச்சுவேஷன்ல மாட்டிட்டு இருக்கான்னு சொல்லலாம். நான் போய் இவனோட கிளாஸ்லயே உட்காரணும்னு சொல்லிட்டு இருக்கா. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மாசம் முன்னே அரகாக்கி ரெண்டு பேருமே ஒரே கிளாஸ்ல போட்டு விட்டுருக்கானுங்க. அரகாக்கி தங்குதான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த மாசம் முன்னே பாத்தீங்கன்னா நம்ம அரகாக்கி கிட்ட ரொம்ப காமா ரொம்ப ஈஸியா பேசிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம கிளாஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா டவுட் கேட்கற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா. டே என்னடா பண்ண ட்ரை பண்ற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அரகாக்கியுமே பாத்தீங்கன்னா முழிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படி அன்னைக்கு மத்தியானம் லஞ்ச்ல எப்பாடே அந்த மாசமலை கிட்ட இருந்து தப்பிச்சு வர்றது எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கு, பரவாயில்ல இனில நம்மளே தனியா சாப்பிட பழகிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளே பாத்தீங்கன்னா தனியா சாப்பிட்டுட்டு இருக்கா பாருங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும் போது மாசமுனையுமே அங்க வந்துடுறான். டே நீ எதுக்கு இங்க வந்து அப்படின்னு கேட்டா, ஏமா எப்பயுமே நீ தான் என்ன வாங்கிட்டு வர சொல்லுவா, இந்த எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான் பாருங்க. அவளுமே பாத்தீங்கன்னா எடுத்துக்கிறா. பட் இருந்தாலும் இங்க என்ன பண்ண ட்ரை பண்ற, எதுக்கு இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு அரகாக்கி கேட்கறா பாருங்க. அந்த இடத்துல இந்த மெய்டு பொண்ணு இங்க என்ன பண்ற, இங்க இருந்து கிளம்பி வா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம மாசமுனைவா தரதரன்னு இழுத்துட்டு போயிடறா பாருங்க. அப்போ இழுத்துட்டு போகும்போது நம்ம அரகாக்கியுமே பொசசிவ் ஆகுது, கடுப்பாகுது. ஏன்டா டே லவ் பண்ணிட்டீங்கன்னா ஓரமா போய் பண்ணுடா, என் கண்ணு முன்னாடி தான் பண்ணுமாடா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவளுமே பாத்தீங்கன்னா பசியில சாப்பிட ஆரம்பிச்சிட்டு இருக்கா. யாருமா நீ எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்குதான் தோணுது. சீரிஸ் பார்க்கும் போது ஃபுல்லாவே அதுதான், கோவப்பட்டா சாப்பிடுறா, அழுக வந்தா சாப்பிடுறா, எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கா, திண்ணி மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கா. சரி ஓகே, இப்போ ஸ்டோரிக்குள்ள போலாம். ஆக்சுவலி அப்போ வந்து மெய்டு வந்து வெளியே கூட்டு வந்து மாசமுனை கிட்ட என்ன சொல்றாங்க, இங்க பாரு அவசரப்படாத, எல்லாத்துக்குமே ஒரு டைம் வரும், அப்ப நானே வந்து சொல்றேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்படி அன்னைக்கு ஈவினிங் ஆகுது. ஈவினிங்குமே நம்ம அரகாக்கியுமே சலூன் போய்கிட்டு இருக்கா. சலூன் போயிட்டு வீட்டுக்கு வந்து பாக்குறா பாருங்க. பார்த்தா நம்ம அரகாக்கியுமே அந்த மெய்டோட ஹேர் ஸ்டைல் மாதிரி கட் பண்ணிக்கிட்டா. எதுக்குமா இப்படி கத்துற அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெய்டு கிட்ட கேட்கறா பாருங்க. என்னமா பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெய்டுமே திரும்பி அரகாக்கி கிட்ட கேட்கறா பாருங்க. இங்க பாரு நானுமே ஸ்டைல் மாத்தணும்னு ட்ரை பண்ணேன், அது மட்டும் இல்லாம நான் இந்த அவுட்டர் செல்ஃப் மாத்தினா இன்னர் செல்ஃப் மாத்த போறேன், சோ நான் என்னையா கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. எதுக்குமா சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா, பழைய ஹேர் ஸ்டைல் நல்லா தானே இருந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் விட நீ யாச்சும் உன்னோட ஃபீலிங்ஸும் உனக்கு பிடிச்ச பையன் கிட்ட சொல்லிட்டேன், பட் என்னோட ஃபீலிங்ஸா எனக்கு பிடிச்ச பையன் கிட்ட நான் சொல்லவே இல்லை, இந்த மாதிரி ஒரு கோலை யாருமே இருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அரகாக்கியுமே சொல்லிட்டு இருக்கா பாருங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா யோசினோ நீ வந்து கம்ப்ளீட்டா தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க, ஒழுங்கா ஸ்கூலுக்கு போ, அங்க மாசம் மணி உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அரகாக்கி பாத்தீங்கன்னா வெளியே அடிச்சு பத்தி விட்டுறா. அப்போ அரகாக்கி மேலே ஏமா உனக்கு வேற வேலையே இல்லையாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி ஓகே நான் ஸ்கூலுக்கு போறேன், இன்னைக்கு தான் லாஸ்ட்ன்ற மாதிரி அரகாக்கி அங்க வந்து கிளம்பி போயிடுறா பாருங்க. ஸோ அப்போ ஃபிளாஷ்பேக் போகுது. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா யோசினோமே அங்க போய் கிஸ் பண்ணி பார்த்திருப்பா. கிஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றதா இன்னுமே பெரிய மிஸ்ட்ரியா இருக்கு. இப்போ அரகாக்கியுமே பாத்தீங்கன்னா கிளாஸ்ல போய் பாக்குறா பாருங்க. பார்த்தா அரகாக்கி ஃபர்ஸ்ட் சீசன்ல ஒரு லெட்டர் வச்சான்றிருப்பா பாத்தீங்களா, அதே மாதிரி இங்கேயுமே ஒரு லெட்டர் இருக்கு ஃபார் அரகாக்கி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாசம் மணி தான் வச்சிருக்கணும், எங்கடா இருக்கா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இன்னையோட இந்த ரிவெஞ்ச் பிளான மொத்தம் முடிக்கண்டா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவளுமே கம்ப்ளீட்டா எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்கா. பட் எல்லா இடத்தையும் பார்க்கும்போது எல்லாமே ஹீரோட மெமரிஸா தான் வருது. எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டுமே விளாண்டு இருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே ஒரு மெமரிஸ் மாதிரி ஃபால் ஆயிட்டு இருக்கு. நான் இந்த மெமரிஸை கம்ப்ளீட்டா மறக்க முடிஞ்சாலும்
மறக்கவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஹால் வேலை போயிட்டு இருக்கா பாருங்க. அப்படி ஹால் வேலை போயிட்டு இருக்கும்போது மாசமுனே அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. அதை கிட்ட நம்ம ஹீரோமே அப்ப பாத்துக்கு அப்புறம் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ இன்னொரு சைட்ல மேல ஏறான். அதே மாதிரி நம்ம ஹீரோயின் மேல இன்னொரு சைட்ல கீழே இறங்கிட்டு இருக்கா. அப்படி வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப ஹீரோ மேல இருக்கா அண்ட் ஹீரோயின் கீழே இருக்கா. நீ ஏமா அங்க பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு மாசமுனே கேட்கறான் பாருங்க. நீ என்னடா அங்க பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நாடகாக்கியுமே பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருக்கா. சோ ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா அப்படியே மாத்தி மாத்தி மீட் பண்ண வராங்க. இப்போ ஒரே படியில வந்ததுனால ரெண்டு பேருமே மீட் பண்ணிட்டு அப்படியே இடிச்சுக்கிறாங்க பாருங்க. இடிச்சக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்னடா பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடகிட்டா பாருங்க. நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலி நான் உங்ககிட்ட சாரி கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் பாருங்க. இங்க பாரு நீ யோசனை கூட டேட்டிங் பண்றது பெரிய ஒன்றும் தப்பே இல்ல. உனக்கு பிடிச்ச பொண்ணு கூட நீ டேட்டிங் பண்ற அதுல என்ன பெரிய தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அப்பதாங்க மாசுமுறையுமே சொல்றேன். என்னடான்னு பார்த்தா நான் வந்து யோசனை கூட டேட்டிங்கே பண்ணல. அந்த பொண்ணை நான் லவ்வே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இத்தனைக்கும் நான் லவ் பண்ண ஒரே ஒரு பொண்ணு தான், அது நீ தான் அரகாக்கி அப்படின்னு சொல்றான் பாருங்க. அது மட்டும் இல்லாம இப்ப திரும்பியுமே பிளாஷ்பேக் போறாங்க. என்னடான்னு பார்த்தா அந்த யோசனை பொண்ணுமே நம்ம மாசுமணி கிட்ட லவ் வந்து ப்ரப்போஸ் பண்ணிருப்பா. பட் நம்ம ஹீரோமே சொல்லுவாங்க பாரு நீ வந்து அதோட ஃபீலிங்ஸ் சொல்லிட்ட, பட் நான் என்னோட ஃபீலிங்ஸ் சொல்லணும். ஆனா அது வாங்கிட்டு சொல்ல முடியாது. எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்கா, அந்த பொண்ணுக்கு வந்து என்னால சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றான். சோ அப்பவே யோசனுக்கு புரிஞ்சு போச்சு இவன் இன்னும் அரகாக்கி தான் லவ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னொரு சைட் பாத்தீங்கன்னா யோசனுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. பட் இருந்தாலும் பரவாயில்ல என்னோட ஃபீலிங்ஸை நான் சொல்லிட்டேன், அது மட்டும் எனக்கு ஹாப்பி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யோசனுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அதே டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம அரகாக்கி மீனா அப்ப நீ உண்மையாவே என்னைய தான் லவ் பண்ணி அப்படின்னு கேட்கும்போது நான் முதல்ல இருந்து உன்னைய மட்டும் தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம நான் ஸ்கூலுக்கு வந்த காரணம் வேணா ரிவெஞ்சா இருக்கலாம், பட் நான் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க அப்புறம் உன்னை நான் வந்து கம்ப்ளீட்டா லவ் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம உனக்காக தான் நான் வந்து ரிவெஞ்ச் எடுக்க ட்ரை பண்றேன். என்னோட லைஃப் கோலே நீ தான் அப்படின்ற மாதிரி சொல்றா பாருங்க. இதை கேட்டு அரகாக்கிக்கு என்ன சொல்லனே தெரியல. அது மட்டும் இல்லாம நீ என் லெட்டரை வந்து கையில வச்சிருக்கீங்க, சோ அந்த லெட்டரை படிச்சாலே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான் பாருங்க. அப்பதாங்க அரகாக்கி அந்த லெட்டரை படிச்சே பாக்குறா. பார்த்தா அந்த லெட்டர்ல நம்ம இந்த மாதிரி லவ்வர்ஸை கண்டினியூ பண்ணலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எழுதிருப்பான் பாருங்க. சோ அதை பார்த்துட்டு அரகாக்கி மீனே யோசிச்சு பாக்குறேன்னா சின்ன வயசுல அந்த மாசுமுனைவை மீட் பண்ணியிருந்தா என்ன நேரத்துல எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அந்நேரத்துல பாத்தீங்கன்னா அரகாக்கி மீனே நீ வந்து உண்மையாவே சொல்றியா, இனிமேல் எனக்கு வந்து ரிவெஞ்ச் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது சத்தியமா சொல்றேன் லவ் தான் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பட் இருந்தாலும் அப்ப நீ லவ் பண்றதா கிஸ் மத்ததெல்லாம் அப்படின்னு கேட்கும்போது ஆமா அதெல்லாம் நடக்கதானே செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோமே சொல்லிட்டு இருக்கான் பாருங்க. அப்போ அரகாக்கி மீனே சரி ஓகே கிஸ் பண்ணுடா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இவனுமே கிஸ் பண்ணிடுறான். பண்ண அப்புறம் பாத்தீங்கன்னா அவளுமே கண்ணத்துல அரைஞ்சுக்கிட்டு ஏன்னா சொன்னோனே பண்ணிருக்காடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுமே கண்ணத்துல அரைஞ்சு கேட்கிறா. அப்படியே பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு அங்க ஒரு கேம்ப் ஃபயர் மாதிரி நடக்குது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இது ஜாப்பனீஸ்ல நடக்குது, ஒன் ஆஃப் தி ட்ரெடிஷன் சொல்லலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ல நடக்கும், நம்ம இந்தியாவில கிடையாது. அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச பொண்ணு உங்க பிடிச்ச பையன் கூட நீங்க வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டீங்க, லவ்வர்ஸ் ஆயிருக்கீங்க இல்ல கப்புள்ஸ் ஆயிருக்கீங்க அப்படின்னா அங்க வந்து ஒரு கேம்ப் ஃபயர்ல வந்து பான் ஃபயர்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ரொமான்டிக் டான்ஸ் ஆட சொல்லுவாங்க. ஸோ அப்படி டான்ஸ் ஆடும்போது நம்ம அரகாக்கியுமே வந்து ப்ரப்போஸ் பண்ணிருப்பாங்கல்ல, ஸோ அவங்க நேமே டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா மேல யாருமே பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ ஃபுஜினோமியாவும் அண்ட் நம்ம மெய்டுமே இருக்காங்கல்ல ரெண்டு பேருமே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஃபுஜினோமியா என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா சரி ஓகே அவங்க ரெண்டு பேரும் ட்ரூவா லவ் பண்றாங்கன்னு தெரியுது, ஸோ கண்டிப்பா அவங்க ரெண்டு பேரும் நல்லா நான் வரமாட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு மெய்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கா. நல்லா புரிஞ்சுக்கோ நம்ம அவன் லவ் பண்ணல, அவன் வந்து அந்த பொண்ணை தான் லவ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம மெய்டுமே பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச மாசம் மணி வேற யார்கிட்ட போனாலும் அந்த அளவுக்கு ஹாப்பியா இருந்திருப்பான்னு தெரியல, பட் அரகாக்கி கிட்ட போனது ரொம்பவே நல்லதுதான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அரகாக்கியுமே என்ன சொல்லிட்டு இருக்கானா இங்க பாரு நீ மட்டும் கொஞ்சம் டிலே பண்ணியிருந்தா உண்மையை சொல்லாம இருந்தேன்னா கண்டிப்பா இந்த நேரத்துல அந்த பேக் மாசம் மணி இருக்கால அவ கூட நான் டான்ஸ் ஆடிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா கண்டிப்பா நான் அதுக்கு வந்து வாய்ப்புக்கு விட்டுருக்கவே மாட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோமே சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே க்ரூவல் பிரின்சஸ் என் கூட டான்ஸ் ஆட வரீங்களா அப்படின்னு சொல்லும் போது நானுமே உனக்கு ஒரு நிக் நேம் வச்சிருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அரகாக்கியுமே பாத்தீங்கன்னா டான்ஸ் ஆட அக்செப்ட் பண்ணிக்கிறா. ஸோ அன்னையோட பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த சீரிஸ் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் சீரிஸ்ல பார்ப்போம். மறக்காம பாருங்க. அண்ட் என்ன சீரிஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, அப்படின்னா எனக்குமே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ மறக்காம பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை பை.